வணக்கம் நண்பர்களே. தென்காசி ஆலங்குள பகுதியில நேற்று பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கதுங்க. ஒரு சாதாரண மனிதன் கல்வி இருக்கிறது குற்றமாங்க. அப்படியே குற்றமாக இருந்தா கூட அந்த நபரை சுட சொல்லி யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த மாதிரி கல்வி இருக்கிறவர்களை சுட சொல்லி எந்த அதிகார ஏட்டிலையும் இருக்குதா? சட்டத்துல இடம் இருக்குதாங்க? ஏன் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் ஒரு வக்கிரத்தோடையும் வன்மத்தோடையும் கொலை உணர்வோடும் செயல்படுறாங்கன்னு தெரியல. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் நல்லவர்களாகவும் பெருமை உடையவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகள் மத்தியில ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி செயல்படுவதனாலதான் ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் தவறான பெயர் ஏற்படுதுங்க. சட்டம் எந்த மாதிரி செயல்படுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சமூகத்துல எத்தனையோ பேரு கஞ்சா விற்பனை செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இந்த காவல்துறையினர் விட்டுறாங்க. சாதாரண மக்கள் மீது தங்களுடைய வன்மத்தை வெளிப்படுத்துறாங்க. இது தவறான ஒரு செயல்ங்க. ஆட்சியில இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். சரியான தண்டனை கொடுத்தால்தான் இது போன்ற செயல்பாடுகள் அடுத்தடுத்து செயல்படாம இருக்குங்க. சாதாரண மக்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. மக்களால் தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க அதிகாரத்துல செயல்படுறீங்க. அதை புரிந்து செயல்படுங்க. ஒரு மாதத்திற்கு முன்புதான் விளாத்திக்குள பகுதியில ஒரு குழந்தையை பாலியல் வன்முறை செய்து கொன்றாங்க. அப்படிப்பட்டவங்களை துப்பாக்கி சூடு பண்ணுங்க. அப்படிப்பட்டவங்களை அடிங்க, சித்திரவதை பண்ணுங்க. அது சரியான முறை. சாதாரணமாக தொழில் செய்து பிழைக்கக்கூடிய நபர்களை நீங்க துன்புறுத்தாதீங்க. அரசாங்கத்தில் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உரிய நடவடிக்கை எடுங்க. மக்களே, வருகின்ற 2026 தேர்தலில் உரிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. உங்கள் வாக்கினை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாக்களியுங்க. நன்றி.